பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். அம்மா பஅத். வகாலல் மலிக் தூனி பிஹி அஸ்தக்லிஸ்ஹு லினஃப்ஸி ஃபலம்மா கல்லமஹு கால இன்னக்கல் யௌம லதைனா மக்கீனுன் அமீன். ஸதகல்லாஹுல் அலீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் மௌத்து வரைக்கும் அவனுடைய உயர்தரமான தீனுடைய விடயங்களில் ஈடுபடுத்தணும். எங்கள் எல்லோரையும் அல்லாஹ் தக்வாவுடன் வாழ வைக்க வேணும். எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக அமைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனின் விடயங்களை கற்று அல்லாஹ்விடத்தில் நெருங்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பில் முயற்சி ஒன்று செய்கிறோம். இந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நெருங்கக்கூடிய வழிகளில் இஹ்லாஸோடு செயல்படுவோமோ அல்லாஹ் அபரிமிதமான கூலிகளை வழங்குகிறான். உலகத்தில் அதிகமான விடயங்கள் நடைபெறுது என்றாலும் நீயத்து பிழைத்ததாக இருக்குது. நீயத்து பிழைக்கும் பொழுது கூலிகள் கொடுக்கப்பட மாட்டாது. சில விடயங்கள் இருக்குது வெறுமனே ஒரு பழக்கத்துக்காக நாம் செய்கிறோம், மற்றும் சிலது கடமைக்காக செய்வோம். உதாரணத்துக்கு தொழுகையை எடுத்துக்கொண்டால் அதிகமானவர்கள் கடமைக்காக வேண்டித்தான் தொழுகிறார்கள். அதில் உணர்வு கிடையாது, அதில் இன்பம் கிடையாது. குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்குது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த கண் குளிர்ச்சி எங்களுக்கு கிடையாது. ஏதோ கடமையாக்கப்பட்டிருக்குது, வேண்டா வெறுப்புடன் செய்து முடிக்கிறோம். இன்னும் பல விடயங்கள், உறவுகளை சந்திக்கிறதாக இருந்தாலும் சரித்தான், உறவுகளுக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் சரித்தான், அது வெறுமனே ஒரு கடமைப்பாட்டுக்கும் வளமையாக செய்து வருகிறோம், அதனை செய்யாவிட்டால் ஏதேனும் குறைகள் சொல்லப்படும் என்கிறதுக்காக வேண்டித்தான் அவைகளை செய்கிறோம். இவைகள் எல்லாமே நீயத்து இல்லாத அமல்கள். நீயத்து இல்லாத அமலுக்கு அல்லாஹ் கூலி தாரது இல்லை. நீயத்தை நாங்கள் சீராக்கி கொள்ளணும். இதனால தான் ஒரு அமலில் ஈடுபடுவதற்கு முன்னால் நான் இதனை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன் என்ற நீயத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ளணும். இன்னமல் அமாலு பின் நியாத், அமல்கள் அனைத்தும் நீயத்தை வைத்தே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய நீயத் எதன் பக்கம் இருக்குமோ அதுதான் அவருக்கு கிடைக்கும். நீயத்து அல்லாஹ்வின் பக்கம் வெறுமனே அல்லாஹ்வுக்கென்றே ஆகியிருக்கணும். அப்பொழுது தான் அல்லாஹ் வாக்குறுதி அளித்த கூலி எங்களுக்கு கிடைக்கும் என்கிறதனையும் நாங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளணும். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நீயத்தை பற்றி நிறைய பேசியிருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு அமலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் எங்களுடைய நீயத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இடையில் எங்களுடைய இஹ்லாஸுக்கு எந்த பங்கமும் விளைவிக்கப்படக்கூடாது என்பதற்காக. சிலர் நல்ல நியத்தோடு தான் ஆரம்பிப்பார்கள், என்றாலும் இடையில நடந்து கொண்டு செல்லும் பொழுது ஷைத்தான் உள்ளத்தில் ஊசலாட்டத்தை போட்டு நீயத்தை மாற்றி விடுவான். அடுத்து ஒரு அமலை செய்து முடிக்கக்கூடிய நேரத்திலும் நான் அல்லாஹ்வுக்காகவே இதனை செய்து முடித்தேன் என்று இருக்கணும். யாருடையவும் அனுசரணையோ யாருடையவும் புகழோ யாரும் நம்மை மெச்ச வேண்டும் என்பதற்காகவோ எந்த விதமான அமல்களும் நாம் செய்யக்கூடாது. இதனால் தான் உங்களுடைய அமல்களில் இஹ்லாஸை பேணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. ஹைர், உம்முல் முஃமினீன் உடைய வரிசையில் இன்றைக்கு நாங்கள் சஃபியா பின்த் ஹுயை உம்முல் முஃமினீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை பற்றி சில விடயங்களை பார்ப்போம். இந்த சஃபியா பின்த் ஹுயை உடைய மகள், அந்த ஹுயை இப்னு அக்தபுடைய மகன்,
இப்னு அக்தப் இப்னு சஇயாவுடைய மகன். பனு இஸ்ராயல்களை சேர்ந்தவர்கள் தான் இவர்கள். பனு இஸ்ராயல்கள் ஒரு நபி இருந்தார், லாவி பின் இஸ்ராயில் என்று. அந்த லாவி பின் இஸ்ராயில் இஸ்ஹாக்குடைய மகன். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன். பின்பு இந்த சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹசரத் ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையில் சேர்றாங்க. ஹசரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வழித்தோன்றல்ல இருந்து. இந்த சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் சலாம் இப்னு அபி அல் ஹகீக் என்ற ஒரு மனிதனை திருமணம் முடிச்சிருந்தாங்க. சுபியத் அவங்க கைதாக்கப்பட்டாங்க. ஹைபருடைய யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தில் தான் அவங்க கைது செய்யப்பட்டாங்க. வசாரத் ஃபி சஹ்மி திஹியத்தில் கல்பி, ஹசரத் திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய பங்குல வந்துட்டாங்க. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சில சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் வன்னஹா லா யன்பகி அன் தகூன இல்லா லக, சஃபியா வந்து உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது தான் ஆக நல்லதாக இருக்கும். ஃபஅஹதஹா மின் திஹ்யா, எனவே ஹசரத் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்களும் இருக்குது, உதிப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த சஹாபாக்கள் சொன்னதையும் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொறுப்பில் திஹ்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களிடத்தில் இருந்து இவங்களை எடுத்துக்கொண்டாங்க. அதற்காக வேண்டி ஹஜ்ரத் திஹ்யாவுக்கு சில கொடுப்பனவுகளையும் கொடுத்தாங்க என்று ரிவாயத் செய்யப்படுது. ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய மென்சஸுடைய பீரியடை விட்டும் சுத்தமாகியதன் பின்னால தஸவ்வஜஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிச்சாங்க. வஜஅல இத்கஹா சதாகஹா, அவங்கள உரிமைப்பாட்ட அவங்களுக்கு சதாக் மஹராக ஆக்கினாங்க. வஆத்துன் நிஸாஅ சதுகாத்திஹின்ன நிஹ்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், அவங்களுடைய மனைவிமார்களுக்கு சதாக்கை மஹருக்கு இன்னும் ஒரு பேர் தான் சதாக், அதனை ஒரு பரிசாக கொடுங்க என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய இத்கை, அதாவது அந்த உரிமைப்பாட்டை அவங்களுக்கு மஹராக ஆக்கினாங்க. அப்படி செய்ய முடியும். ஒருவர் அடிமை பெண் வைத்திருக்கிறாள், அந்த அடிமை பெண்ணை உரிமையிட்டு திருமணம் முடித்து கொள்ளவும் முடியும். இன்னொரு மனிதனுடைய அடிமை பெண்ணாக இறந்தால் உரிமையிட்டு திருமணம் முடித்து கொள்ளவும் முடியும் என்ற விஷயங்கள் ஷரீஅத்தில் கூறப்பட்டிருக்குது. இந்த சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்ந்த காலத்தில் இங்கே பல ஹதீஸ்களை ரிவாயத் செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 ஹதீஸ்கள் அவங்களின் மூலமாக ரிவாயத் செய்யப்பட்டிருக்குது. அதில் ஒரு ஹதீஸ் புகாரியிலே பதிவாக்கப்பட்டிருக்குது. அலி இப்னுல் ஹுசைன், அதாவது அலி ரலியல்லாஹு மகன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, வ இஸ்ஹாக் இப்னு அப்துல்லா என்பவங்க, வ கினானா, அதாவது சஃபியா ரலியல்லாஹு தஆலாவுடைய அடிமை, வ ஆஹரூன், இது தவிர அதிகமானவங்க ஹசரத் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தொட்டும் ஹசரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை ரிவாயத் செஞ்சிருக்கிறாங்க. வகானத் ஷரீஃபத்தன் ஆகிலத்தன், இவங்களுடைய தன்மைகளை சொல்லும் பொழுது ஷரீஃபத்தன் ஒரு கண்ணியமான பெண்ணாக, ஆகிலத்தன் நல்ல புத்தி உள்ள அறிவாளியான, தாத்த ஹசபின் நல்ல வம்சாவளியுடைய, வ ஜமாலின் அழகான,
வ தீனின், தீனுடைய ஒரு பெண்மணியாக அவங்க இருந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு தடவை ஒரு அடிமை பெண், சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொந்தமான ஒரு அடிமை பெண் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் வந்து சொல்லுறாள், இன்ன சஃபியத்தை துஹிப்பு சபுத், சஃபியா சபுத்தை அதாவது சனிக்கிழமையை விரும்புகிறாள். வத்தசிலுல் யஹூத, யகூதிகளை சேர்ந்து வாழ்கிறாள் என்று சொன்னார்கள். பொதுவாக சனிக்கிழமை கொண்டாடுறது அது யகூதிகளுடைய ஒரு பழக்கம். நாங்கள் எப்படி வெள்ளிக்கிழமையை எங்களுடைய இபாதத்துக்குரிய நாளாக அமைத்திருக்கிறோமோ, அல்லாஹ் அதில் ஜும்மாவையும் கடமையாக ஆக்கியிருக்கிறானோ, அதே போல சனிக்கிழமை அது யகூதிகளுடைய நாளாக கணிக்கப்படக்கூடியது. அந்த யகூதுடைய நாளை சஃபியா நேசிக்கிறாள் என்று அடிமை பெண்ணொருத்தி, சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்குரிய அடிமை பெண்ணொருத்தி வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொல்லுகிறாள். மட்டுமல்லாமல் வத்தசிலுல் யஹூத, யகூதிகளை அண்மி வாழ்கிறாள், சேர்த்து வாழ்கிறாள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆள் அனுப்பினாங்க, கேட்டாங்க இது என்ன. அந்த நேரம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்த பதில் தான், அம்ம சபுத் ஃபலம் உஹிப்புஹு முந்து அபுதலனி அல்லாஹு பிஹில் ஜுமா. சபுத்தை பொறுத்தவரையில், சனிக்கிழமையை பொறுத்தவரையில் நான் அதனை நேசிக்க மாட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு பதிலாக எங்களுக்கு ஜும்மாவை தந்திருக்கிறான் என்றாங்க. வாமல் யஹூத், யகூதிகளை பொறுத்தவரையில் ஃபைனலி ஃபீஹிம் ரஹ்மன், எனக்கும் அவர்களுக்கும் ஒரு உறவு முறை, இரத்த பந்தம் இருக்குது என்று சொன்னாங்க. ஃபானா சிலுஹா, இதனாலேயே நான் அவர்களை சேர்த்து நடக்கிறேன். காலத்லில் ஜாரியத்தி, தன்னுடைய அடிமை பெண்ணிடத்தில் கேட்டாங்க, மா ஹமலக்க அலாமா சனஅத்தி, நீ இந்த செஞ்ச விடயம் எதற்காக வேண்டி செய்தாய், உன்னை அப்படி செய்வதற்கு எது தூண்டியது? ஷைத்தான் என்று அவள் பதில் அளித்தாள். காலத், ஹஸரத் ஷஃபியா சொன்னாங்க, ஃபத்ஹபி ஃபஅன்தி ஹுர்ரத்துன், நீ போயிடு, உன்னை நான் உரிமையிட்டேன் என்றார். எனவே இப்படியான சந்தர்ப்பங்களையும் அவங்களுக்கு ஒரு இபாதத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்து கொள்ள முடியும் என்றால் அதற்குத்தான் அவர்கள் முதலுரிமை கொடுத்திருக்கிறார்கள் என்று இந்த இடத்திலிருந்து அவர்களுடைய நல்ல தன்மை விளங்குது. தன்னை பற்றி போய் முறைப்பாடு செய்த பெண்ணையும் அவர்கள் மன்னித்திருக்கிறார்கள், உரிமையிட்டிருக்கிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஹஸரத் சஃபியா இடத்துல வந்தாங்க. ஹஸரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு ஹஸரத் சஃபியாவை ஆரம்ப கட்டத்தில் ரசூலுல்லா பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. ஒரு தடவை ஹஸரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோட இருக்கக்கூடிய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் சஃபியா இடத்துல வந்து அவங்கள தன்னுடைய ஒட்டகத்தின் பின்னால் ஏற்றி கொண்டாங்க. அவங்கள ஹிஜாபால மறைச்சாங்க. ஹஸரத் சஃபியாவை ஹிஜாபால மறைச்சாங்க. சற்று நேரத்துக்கு பின்னால் சொன்னாங்க, வ அவுலிம் அலைஹா, இவங்களுக்காக வேண்டி வலிமாவை ஏற்பாடு செய்யுங்க. இதிலிருந்து விளங்குது, பல ரிவாயத்துகளுடைய அடிப்படையில் ஹஸரத் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹைபருடைய யுத்தம் முடிந்து வரக்கூடிய நேரத்தில் தான் அவங்களுடைய அந்த மென்சஸ் முடிஞ்சதன் பின்னால் இடையிலேயே நபி அவங்க தன்னிடத்தில் எடுத்துக்கொண்டிருந்து இருக்கிறாங்க. எனவே சஹாபாக்களுக்கு சந்தேகம், சஃபியா ஒரு அடிமை பெண்ணாக நபி அவங்களிடத்தில் போனாலால் அல்லது உம்முல் முஃமினீனாக போனாலா. எனவே அவங்களே ஒரு முடிவுக்கு வந்தாங்க, இவங்களை ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஹிஜாபில் மறைப்பாங்க என்று சொன்னால் அவங்க உம்முல் முஃமினீன் தான், அப்படி இல்லை என்றால் அடிமை பெண் தான். ஹஸரத் சஃபியாவை அதன் பின்னால் ஹிஜாப் போட்டிருக்கிறதை கண்டு உம்முல் முஃமினீன் என்கிறத எல்லோரும் விளங்கி கொண்டாங்க. ஹஸரத் சஃபியா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட
இருந்த அந்த இரவுல நபி அவங்களோட மிகவும் தகராறாக பேசியிருந்தாங்க. சொன்னாங்க, நீங்கள் என்னுடைய தந்தையை கொண்டீங்க, சகோதரனை கொண்டீங்க என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரொம்ப கடிந்து கொண்டாங்க. என்னுடைய மக்களோட யகூதிகளோட நீங்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டீங்க என்றெல்லாம் பலவாறு நபி அவங்களோட பேசினாங்க. ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக் என்ற நற்குணத்தில் ரொம்பவும் சிறந்தவர்கள். தன்னுடைய மனைவியை தேற்றினார்கள். இரவெல்லாம் சில காரணங்களை சொன்னாங்க. ஓண்ட தந்தை என்ன மிகவும் துன்புறுத்தி இருக்கிறார். சஃபியா நடந்த விடயங்கள் எல்லாம் இதன் காரணமாகத்தான் என்று நபி அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் காரணம் கூறினார்கள். அந்த காரணங்களை ஹசரத் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க விளங்கி கொண்டாங்க. பிறகு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு மனதோட அவங்க கபூல் செய்து கொண்டாங்க. ரொம்பவும் ஆனந்தம் அடைந்தாங்க. சில சந்தர்ப்பங்களில் ஹசரத் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உடைய சில வார்த்தைகளை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுக்கும் பொழுது சஃபியா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவர்களுடைய சில விடயங்களை சொல்லி என்ன நோவிக்கிறீங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை வைத்து மக்களுக்கும் சொன்னாங்க, நீங்கள் யாரும் உங்களில் மௌத்தா போனவர்கள், ஏனைய உறவுகளில் மௌத்தா போனவர்களை பற்றி குறை சொல்லவானம், அது உயிரோடு இருக்கக்கூடியவர்களை நோவிக்கும் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அத்துடனே ஹஜரத் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவங்கள நபி அவங்க ஹைபரின் பொழுது கூடாரத்துக்குள்ள எடுத்த நேரம் ஹசரத் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த யகூதிய பெண் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதேனும் தீங்கு செய்வாளோ எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க வாளை ஏந்தி கொண்டு கூடாரத்தில் வெளியில் விடிய நின்று இருந்தாங்க. ஹசரத் ரசூலுல்லாஹ் காலையில் கூடாரத்தின் அந்த திரையை அகற்றினாங்க. ஹசரத் அபு அய்யூப் நின்று இருக்கிறார். கேட்டார், என்ன இது? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த யூத பெண் உங்களுக்கு ஏதேனும் தகராறு செய்தால் இந்த வாளினால் அவளை நான் சமாளிப்பதற்குத்தான் நின்றிருந்தேன் என்று சொன்னாங்க. எனவே இது சஹாபாக்கள் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வைத்த அன்பை தான் சுற்றி காட்டுது. சூரத்து யூசுஃப்ல அடுத்தது நாங்கள் படிக்கவிருக்கக்கூடிய ஆயத்து தான். இறுதியாக நாங்கள் படித்தோம், வமா உபர்ரிஉ லினஃப்ஸி இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம். அதனுடைய கருத்துக்களை நாங்கள் ஓரளவு பார்த்தோம். அந்த ஆயத்தில் ஹசரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றது என்னது? என்ற நஃப்ஸு தூய்மையானது என்று நான் சொல்லிக்கொள்ள மாட்டேன், அது முற்றிலும் தீமையை விட்டு நீங்கியது என்றும் நான் சொல்லிக்கொள்ள மாட்டேன். நஃப்ஸுடைய இயற்கை தன்மையை பொறுத்து அதற்கு நான் இந்த முறையில் சொல்லுகிறேன் என்ற விடயத்தை உணர்த்திருக்கிறாங்க. நஃப்ஸுங்கிறது தீமையை கொண்டு ஏவக்கூடியது தான். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நஃப்ஸுக்கு கிருபை செய்தானோ அதனை காப்பாற்றுகிறான் என்கிறது இதிலிருந்து விளங்குது. எப்போ நஃப்ஸு தான் செஞ்ச பாவத்தை உணருமோ, அதாவது நஃப்ஸுல் அம்மாரா தான் பாவத்தை கொண்டு மிகவும் ஏவக்கூடியது, எப்போ அந்த பாவத்தை இந்த நஃப்ஸுல் அம்மாரா உணர்கிறதோ அதன் பிறகடியில் ஒரு நஃப்ஸ் ஒன்று உருவாகிறது. அதற்கு நஃப்ஸுல் லவ்வாமா என்று கூறப்படும். அதாவது ஏசும் நஃப்ஸு, பழிக்கும் நஃப்ஸு என்று அதற்கு பேர். நீ இப்படியான பாவத்தை செஞ்சிட்டாயே என்று சொல்லி அந்த நஃப்ஸுல் லவ்வாமா நஃப்ஸே அம்மாராவை ஏச ஆரம்பித்து விடும். இப்படி செஞ்ச பாவத்தை வருந்தி கை செய்தப்படுறது அது நஃப்ஸுல் லவ்வாமாவுடைய தன்மை. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு இதுக்கு பிறகு இதை மாதிரியான பாவங்களை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நஃப்ஸுல் லவ்வாமா வாக்குறுதி அளிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரம் அடியானுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வார்.
நபிமார்கள் இவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மெஞ்ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இவங்களுடைய நஃப்சுல் முத்துமைன்னாவுல இருந்து தான் ஆரம்பமாகும். அது நஃப்சுல் ராலியா, நஃப்சுல் மர்தியா, நஃப்சுல் சாஃபியா என்று முன்னேறிக்கொண்டே போகும். எப்படி இருந்தாலும் கூட இந்த நஃப்சுடைய தன்மை தீமே ஏவுறது தான். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நஃப்சுகளை பாதுகாத்திருக்கிறான் என்கிறத இல்லாமா ரஹிம ரப்பி, அல்லாஹ் எந்த நஃப்சுக்கு கருணை செய்தானோ அதனை தவிர என்பதில் இருந்து நபிமார்களுடைய நஃப்சு அந்த பாவத்தில் ஈடுபடுவதை விட்டும் பரிசுத்தமானது என்கிறது எங்களுக்கு இங்கே விளங்குது. ஹைர், அடுத்து தான் வகாலல் மலிக் தூணி பிஹி, அந்த அரசன் சொல்லுகிறார், அந்த யூசுஃபை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள். அஸ்தஹ்லிசுஹு லினஃப்சி, அவரை நான் எனக்கு சொந்தமாக்கி கொள்கிறேன். இன்னைக்கு அஸ்தஹ்லிசுஹு லினஃப்சின்னா அவரை நான் என்னுடைய நஃப்சுக்காக விடுவிக்கிறேன் என்றால் அவரை நான் எனக்கு சொந்தமாக்கி கொள்கிறேன். ஃபலம்மா கல்லமஹு, அப்படி ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த அரசனோட பேசிய நேரம் அரசர் சொன்னார், கால இன்னக்கல் யௌமல் அதேனா மக்கீனுன் அமீன், நிச்சயமாக நீங்க எங்களிடத்துல தலைமைத்துவம் பெற்றவர், விசுவாசம் உள்ளவர். அதாவது மக்கீன் என்றால் தலைமைத்துவம் பெற்றவர், விசுவாசம் உள்ளவர், அமீன் என்றெல்லாம் சொன்னார். எனவே இந்த ஆயத்திலிருந்து எங்களுக்கு விளங்குது, அதாவது அவரை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள், நான் அவரை எனக்காக விடுதலை செய்கிறேன், எனக்காக சொந்தமாக்கி கொள்கிறேன் என்று சொன்னத்தில் இருந்து விளங்க வருது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இதுவரைக்கும் சிறைச்சாலையை விட்டும் வெளியே வர இல்லை. அரசருக்கு ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்கணும் என்ற ஆசை பிறந்தது. இப்போ ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த நம்பிக்கையான தன்மை, பொறுமை, அவங்களுடைய தைரியம், துணிவு, அவங்களுடைய கலங்கம் இல்லாத தன்மை, அமைதி, இதுவெல்லாம் அரசனுக்கு புலனாக ஆரம்பிச்சிட்டது. அவங்கள பற்றி மதிப்பும் உண்டாகிட்டது. ரெண்டாவது விடுத்தம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார். எனக்கு சொந்தமான தோழராக அவரை நான் ஆக்கிக் கொள்கிறேன் என்றும் சொல்றார். அரசருடைய ரெண்டாவது அழைப்பின் பேர்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாராங்க, அரசருக்கு முன்னால பேசுறாங்க. அரசரிடத்துல அவருடைய மதிப்பு இன்னும் உயர்ந்து கொண்டே போகுது. அரசர் நேரடியாக அவங்கள பார்த்து, இன்றைய தினம் நீங்க மிக அதிக அந்தஸ்துள்ளவராகவும் நாணயம் நம்பிக்கை உள்ளவராகவும் விசுவாசம் உள்ளவராகவும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பதவியை உயர்த்துகிறார். ஏற்கனவே அந்த அரசனுக்கு பானங்களை அருந்த கொடுக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட இருந்த சிறை கைதி, அரசனுடைய அழைப்பை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் என்று கேட்டுக்கொண்டதன் பேர்ல தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறைச்சாலை விட்டும் வெளியேறி போறாங்க. அந்த சிறை விட்டும் வெளியேறக்கூடிய நேரத்தில் சிறையில் இருக்கக்கூடியவர்களை நினைச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல அவங்க ஒரு துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், இவங்களை சாலிஹானவர்களோட சேர்த்திடு, இவங்களுடைய உள்ளங்களை சாலிஹான இருதயங்களுடன் சேர்த்திடு, அவங்களோட இவர்களையும் பிரியமாக்கிடு. அத்துடன மறைவான சில விஷயங்களை இவங்களுக்கு நீ அறிவித்து கொடு, மறைவான செய்திகளை இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அறிவித்து கொடு என்று துஆ செஞ்சாங்க. அந்த நேரத்தில் இருந்து பொதுமக்களிடத்தில் அரச சபையினுடைய செய்திகள் பரவுவதற்கு முன்னால சிறைச்சாலையில் உள்ளவங்களுக்கு தான் செய்தி பரவுவது வழக்கமாக இருந்து வந்துச்சு. சிறைச்சாலையில் தலைவாசல்ல
இது கஷ்டங்கள் இறங்கக்கூடிய இடம், உயிரோடு இருக்கிறவர்களுடைய கபரு, பகைவர்கள் மகிழ்ச்சி அடையும் இடம், உண்மையாளர்களுடைய பயிற்சி களம் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எழுதினாங்க என்றும் ரிவாயத்துகள் வந்திருக்குது. பிறகு ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையில் இருந்த அந்த அழுக்குகளை எல்லாம் அவங்க நீக்கி அவங்க குளித்து புதிய உடை அணிந்து அரசர்ட முன்னுக்கு போனாங்க. அந்த நேரம் அவங்க துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், இந்த அரசனுடைய நன்மையை பார்க்கணும், உன்னுடைய நன்மையைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன், இவருடைய தீங்கை விட்டும் ஓண்ட கண்ணியத்தையும் ஆற்றலையும் கொண்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றெல்லாம் துவா செஞ்சுட்டு போனாங்க. அரசருக்கு சலாம் சொல்லி ஹீப்ரு மொழியில் பேசினாங்க. அந்த ஹீப்ரு மொழி அரசருக்கு தெரியாது. இதனால் இது என்ன மொழி என்று கேட்டார். ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இது எங்களுடைய தந்தையான இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேசிய மொழி என்று சொல்லிட்டு பிறகு அரபு மொழியில் பேசினாங்க. இந்த மொழியும் அரசருக்கு தெரியாது. கேட்டார், இது என்ன பாஷை? அரசருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லுவாங்க, இது என்ற பெரிய தந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பாஷை. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 72 பாஷைகளை பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஹசரத் அதாவது இந்த அரசர் 70 மொழிகளை பேசக்கூடியவனாக இருந்தார். அந்த ஹீப்ரோவையும் அரபியையும் தவிர மற்ற 70 மொழிகள் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதாவது அரசருக்கு தெரிந்திருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 72 மொழி, அரபு ஹீப்ரோவையும் சேர்த்து அந்த 2 மொழியை தவிர மற்ற 70 மொழிகளையும் அந்த அரசர் அறிந்திருந்தார். அந்த எல்லா மொழிகளுடனும் அரசரோட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேசினாங்க. இதை பார்த்து அரசர் மிகவும் ஆச்சரியம் அடைந்தார். அந்த காலத்தில் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வயது 30. இந்த இளம் வயசில் இத்தனை மொழிகளை இவர் கற்றிருக்கிறார் என்று சொல்லி அரசர் ஆச்சரியம் அடைந்தார். இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது கஷ்ஃப் என்ற ஒரு ஞானம், அதனுடைய வெளிப்பாடு உள்ளவங்களுக்கு திரைமறைவு ஹிஜாப் என்ற அஞ்ஞானம் உள்ளவர்களுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. அதாவது கஷ்ஃப் என்ற ஞான வெளிப்பாடு உள்ளவர்களுக்கும் ஹிஜாப் என்ற அஞ்ஞான திரை போடப்பட்டவர்களுக்கு மத்தியில் வித்தியாசம். இந்த கஷ்ஃபுடையவர்கள் ஷரியத்தாக இருந்தாலும் சரி, தரீகத்தாக இருந்தாலும் சரி, மாரிஃபாவாக இருந்தாலும் சரி, ஹக்கீகத்தாக இருந்தாலும் சரி, எல்லா அந்தஸ்தை குறித்தும் பேசுவாங்க. எல்லா அந்தஸ்துடைய விஷயத்திலையும் பேசுவாங்க. அதாவது அஹ்லுல் கஷ்ஃபுடைய ஞானம் உள்ளவர்கள் ஷரியத் என்ற மார்க்கத்தை பேசுவாங்க. அதே மாதிரி அந்த மார்க்கத்தில் சீரான முறையில் நடக்கக்கூடிய தரீகத்தை பற்றி பேசுவாங்க. அத்துடனே அந்த ஷரியத்திலையும் தரீகத்திலையும் நடக்கும் பொழுது தான் மாரிஃபத் என்ற ஞானம், சரியான முறையில் அல்லாஹ் அறியக்கூடிய ஞானம் பிறக்கும். அதனையும் அறிவாங்க. பிறகு ஹக்கீகத் என்ற உண்மையான வழியில் அவங்க உறுதி பெறுவாங்க. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அடியார்களுக்கு கொடுப்பான். நபிமார்களுக்கு இது இருந்தது, அவுலியாக்களுக்கு இது இருந்தது. ஆனாலும் புறஞானம் உள்ளவர்கள் அவங்க ஷரியத்தை தவிர வேற விஷயங்களை பேசவும் முடியாது, அதற்குண்டான அறிவும் அவங்களுக்கு இருக்க மாட்டாது என்கிறத இந்த பாஷைகளுடைய விடயமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறு வயதிலே அவர்களுக்கு இவ்வளவு விடயங்களை கற்றுக் கொடுத்தான் என்றதை வைத்து எங்களுக்கு விளங்க முடியும். கஷ்ஃபுடைய ஞானம் எனும் பொழுது சில இமாம்மார்கள் இருந்தார்கள். இமாம் அபு ஹனீஃபா போன்றவர்கள் வுலு செய்யும் பொழுது மக்களுடைய எந்த பாவம் கழுவிப்பட்டு போகுது என்கிறதை கூட விளங்குவார்கள். இது இன்ன பாவம் என்றெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஏனெனில் அதனுடைய உருவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கஷ்ஃபுடைய சில மறைவான விஷயங்களை வெளியாக்கும் ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு
வழங்கியிருந்தான். இதனை தன்னை விட்டும் நீங்கோனும், மக்களின் மீது கெட்டெண்ணம் பிறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல, யா அல்லாஹ் இதனை நீ எனக்கு மறைத்து விடுவாயாக என்று துஆ கேட்டாங்க. எனவே லா இலாஹ இல்லல்லாஹ், லா என்றால் ஒன்றுமில்லை, உலகத்தில் எதுவுமே இல்லை. அதாவது சொத்து செல்வங்கள், உலகத்தினுடைய பதவிகள், ஆட்சி அதிகாரம், மனைவி மக்கள், உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், எதுவுமே இந்த அண்ட சராசரத்தில் அல்லாஹ் அல்லாது இணைந்திருக்கக்கூடிய எதுவுமே இல்லை. அதற்கு தரிப்பாடு இல்லை, அதற்கு அழிவுத்தான் இருக்குது. இல்லல்லா, அல்லாவை தவிர என்ற அந்த விடயத்தில் இவங்க உறுதியாக இருப்பாங்க. இப்படியானவர்களுக்குத்தான் கஷ்ஃபுடைய ஞானம். லா இல்லை, எந்த தீங்கும் அளிப்பதில்லை, எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டாது, எந்த நலவும் செய்ய மாட்டாது, எந்த நிம்மதியும் உண்டாக மாட்டாது. லா இல்லல்லா, அல்லாவை தவிர என்ற அந்த உண்மையான யக்கீனுக்கு யாரு வாராங்களோ அவங்களுக்குத்தான் இந்த கஷ்ஃபுடைய ஞானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். இப்படி ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கண்ட கனவுக்கு பலன் சொல்லுமாறு அரசர் அவர்களை அழைத்து கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப அவங்க நேரடியாகவும் வந்து கனவுடைய பலனை மிகவும் தெளிவாகவே சொல்லுறாங்க. அதற்கான தக்க விடை அரசருக்கு கிடைத்து விடுது. இந்த நேரம் அரசர் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய ஒரு நம்பிக்கையாளராக, தனக்கே சொந்தமானவராக அவர்களிடம் வைத்து கொள்கிறார். அதன் பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த பூமியினுடைய அனைத்து விடயங்களையும் கொடுக்கிறான். அவர்கள் மிஸ்ருடைய ஆட்சிக்கு கூட வந்து விடுகிறார்கள் என்ற விடயங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால பேசுவாங்க. எனவே இந்த ஆயத்தில், அதாவது இறுதியாக நாங்கள் இப்போ படித்த கால இன்னக அல் யௌமல் அதேனா மக்கீனுன் அமீன் என்றெல்லாம் சொன்னது, இன்று நீங்கள் எங்களிடத்தில் ஒரு நம்பிக்கையானவர், உயர்தரமானவர் என்றெல்லாம் பேசப்பட்டது. எனவே இந்த கல்புடைய தரிப்பாடு யாரிடத்தில் வருமோ அவங்களுடைய அனைத்து விடயங்களும் சீராகிவிடும். யாருடைய கல்புடைய தரிப்பாடு சீரான முறையில் அமைய பெறாதோ அந்த தரிப்பாடில் இங்கே மார்க்கத்தை தான் சொல்லப்படுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாரிஃபத்தை சொல்லப்படுது. அல்லாஹ்வை அறியும் விடயங்களை பற்றி ஞாபகப்படுத்தப்படுது. யார் அந்த விடயங்களில் உறுதியாக இருப்பாங்களோ அவங்களுடைய தான் உடம்பு முழுதும் சீர் பெற்றுவிடும். அதன் பின்னால மனிதன் பார்க்கக்கூடிய கண்ணாக அல்லாஹ் ஆகிடுகிறான், பிடிக்கக்கூடிய கையாக அல்லாஹ் மாறிவிடுகிறான், நடக்கும் பாதங்களாக அல்லாஹ் மாறிவிடுகிறான் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்போ இப்படி ஆகிடுவானோ அடியானுக்கு நஃப்லான வணக்கங்களின் மீது கல்பு சீராகும் பொழுது சுன்னத்தான வணக்கங்கள், நஃப்லான வணக்கங்கள் செய்கிறதுக்கு ஆசை பிறக்கும். அப்படி இல்லாட்டி கூலிக்கு மாரடிக்கிறது மாதிரி ஃபர்லை மட்டும் செஞ்சுட்டு முடிச்சிடுவாங்க. அதுவும் எந்த விதமான உணர்வும் இல்லாமல் மறதியில் நடந்தேறும். இப்படியானவர்களுக்கு எனது புறஞானம் கூட கிடைக்க மாட்டாது. அதாவது ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை, ஒரு ஹதீஸை கூட சீரான முறையில் விளங்குகிற பாக்கியம் இருக்க மாட்டாது. எனவே இந்த உள்ளத்தின் சீர்திருத்தத்தை பற்றி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய பேசியிருக்கிறாங்க. காரணம், அதற்குள்ள அல்லாஹ் வாழ வேணும் என்கிறதுக்காக வேண்டி. அல்லாஹ் வாழ்வதற்கு அந்த கல்புக்கு இன்றியமையாதது தான் ஈமான் என்கிறது. எனவே ஈமான் யக்கீனோட கலந்து கொள்ளும் பொழுது இஹ்லாஸ் என்ற அந்த நீர் ஊற்றப்படக்கூடிய நேரத்தில் அடியானுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் உண்டாகுது. இப்போ அல்லாஹ்வுடன் தொடர்பு ஏற்படுவதற்கு காரணம் ஆகிடுறது. மக்களும் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக ஆகிடுவார்கள். எப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியான நேசிக்கின்றானோ
ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்கிறான், ஜிப்ரீல், அடியானோட நான் அன்பு கொண்டுட்டேன், நீங்களும் அன்பு கொள்ளுங்கள். அதன் பின்னால் ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரிடத்திலையும் போவாங்க. அவர்களுடைய அனைவருக்கும் அல்லாஹ் இன்னாரின் மீது அன்பு கொண்டான், நானும் அவர்களை நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்வார். இவ்வாறாக வானத்தில் உள்ளவர்கள், விண்ணில் உள்ளவர்கள் அனைவரும் அந்த அடியானை நேசிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். அதன் பின்னால் ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூலோகத்துக்கு வருவார்கள். அங்கு இருக்கக்கூடியவர்களுடையும் உள்ளங்களில் போட்டிடுவார். மிருகங்களுடைய உள்ளங்களையும் அவரை பற்றி அன்புண்டாகிடும். மரமட்டைகளுக்கும் அவரை நேசிப்பார்கள். இப்படியாக வானம், பூமி, நீர், நெருப்பு என்று அனைத்துமே இவரை நேசிக்கக்கூடியதாக, இவருக்கு வசப்படக்கூடியதாக மாறிவிடும். இதற்கு எல்லாமே காரணம் எங்களுடைய கல்பு சீர்திருத்தம் உள்ளதாக ஆக ஓணும். இதனால தான் கல்புடைய ஏராளமான கெடுதிகளை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். மூமின்களை பற்றிய நல்லெண்ணம் வைக்க சொல்லியிருக்கிறார்கள். லுன்னு பில் முஃமினீன கைரா, அவர்களை பற்றி நல்லெண்ணம் கொள்ளுமாறு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடு சஹாபாக்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பல விடயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசிய ஏராளமான சம்பவங்கள் கூட பதிவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில தான் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த அரசன் நேசித்தான். ஏனெனில் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கல்பு பாவங்களை விட்டும் தூய்மையானது. பாவங்களின் பக்கம் அழைக்கும் போதும் அதனை மறுத்தது, வெறுத்தது. சிறையில் இருந்து இன்னும் அவங்கள பக்குவப்படுத்தி கொள்கிறாங்க. அதாவது அவங்களோட பக்குவம் இல்லை என்றது கருத்து அல்ல, என்றாலும் அந்த சிரமத்திலையும் அல்லாஹ் புகழ்றாங்க. அந்த பெண் விரட்டி வரக்கூடிய நேரத்திலையும் அவர்கள் அதிலிருந்து தப்புறத்துக்கு ஓடுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய உள்ளத்தை விரிவாக்குறான். இப்படியான அந்த உள்ளம் அல்லாஹ்வையே நேசிக்கக்கூடிய உள்ளமாக மாறிவிடுகிறது. அதன் பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களுடைய உள்ளத்திலையும் அவருடைய அன்பை போட்டு விடுகிறார். ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த அரச தர்பார்களை அரசனோட இணைந்து இருக்க செய்கிறான். அரசர் அவங்களுக்கு பதவி கொடுக்கிறார். அந்த நேரம் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தப்லீக் செய்யுமாறு சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வின் பால் மக்களை அழைக்குமாறு கூறியிருக்கிறான் என்றெல்லாம் சொல்றாங்க. அத்துடனே ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கால ஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்தி இன்னி ஹஃபீதுன் அலீம், பூமியில் உள்ள பொக்கிஷங்களுக்கு என்ன நீங்க அதிகாரியாக நியமிங்க, நான் மிகவும் பாதுகாப்பவன். அதாவது இன்னி ஹஃபீல் அலீம், நல்ல அறிந்தவன் என்றெல்லாம் சொல்றாங்க. இப்படி கனவுக்கு பொருள் சொன்ன நேரம், அதாவது ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரசர் கண்ட கனவுக்கு பொருள்கள் எல்லாம் சொன்னதன் பின்னால ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இவைகளை, தீங்குகளை, அந்த கனவினூடாக ஏற்படக்கூடிய தீங்குகளை எப்படி நீக்க வேணும், அதற்குண்டான அமைப்புல எனக்கு அறிவு இருக்குது. அதனால பூமியில் இருக்கக்கூடிய ஹசானாக்களுக்கு அந்த பொருள்களுக்கு என்ன ட்ரெஷரராக ஆக்குங்க என்று சொல்லுறாங்க. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கின்றான். அரசரும் அந்த பொறுப்பை கொடுக்கிறாங்க. அரசருக்கு சொந்தமான நிலங்கள்ல ஏராளமான விவசாயங்கள் இருந்தது. மனிதர்கள் விவசாயத்தை செய்வதற்கு தூண்டப்பட வேண்டும் என்ற அறிவுரைகளை எல்லாம் அரசரிடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. பயிர் செய்யக்கூடியதுல சில பகுதியை கதிரோட சேர்த்து வைக்கணும். இப்படி செஞ்சா உங்களுக்கு இந்த ஈஜிப்ட்ல பஞ்ச காலத்துல அது போதுமானதாக ஆகிடும்.
அக்கம் பக்கங்கள் வந்து மனிதர்கள் அவங்களிடத்துல தங்கம் வெள்ளி நாணயங்களை கொண்டு வந்து உங்களிடத்துல தருவாங்க. இதனால் உங்களுக்கு ஏராளமான செல்வங்கள் சேரும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறான். எனவே இப்படியாக அறிவுரைகளையும் பகர்றாங்க. அடுத்து தஃப்சீர்களை வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.